உங்களுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் நல்லது நடந்திருக்கிறது அப்படின்றது வெறும் திமுக மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதை கிளைம் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், அதிமுக, திமுக எல்லா அரசாங்கங்களுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்துகிறார்கள், பெரிய அளவுக்கு அதை பேச்சு பொருளாக மாத்துகிறார்கள். உங்களுக்கு நரேட்டிவ் வைஸ் பாத்தீங்கன்னா, டிஎம்கே தான் இன்னைக்கு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கு. ஏடிஎம்கே நரேட்டிவே செட் பண்ணல. இன்னைக்கு பல கேள்விகளை அதிமுக எழுப்பி இருக்கலாம். பல துறைகள்ல இன்னைக்கு பிரச்சனை இருக்கிறது. காவல்துறையில, சட்டம் ஒழுங்குல பெரிய அளவுக்கு ஒரு சுணக்கம் என்பது இருக்கிறது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அதை ஏடிஎம்கே எங்க பேசுது? நீங்க காவல்துறைக்கு எதிராக அதிமுகவில் பெரிய அளவுக்கு வாய் திறந்து ஒரு பெரிய சார்ஜ் கூட வைக்கலையே. இன்னைக்கு கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்கலையா? கஸ்டோடியல் டார்ச்சர் நடக்கலையா? கஸ்டடியில வந்து பல்வேறு பிரச்சனைகள் நடக்கிறது. கையகால உடைச்சி ஒரு 300 பேர் வரைக்கும் ஒரு வருஷத்துல வந்து இங்க புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. திமுக அதை பேசினாங்க. ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு நடக்கும்போது நீங்க அவ்வளவு கொந்தளித்தவர்கள் அந்த குற்றவாளிகள் மட்டும் எப்படி கரெக்டா பாத்ரூம்ல ஸ்லிப் ஆகுறாங்க கோர்ட் கேள்வி கேக்குது. திமுக கேள்வி கேட்கலையே. அப்போ எந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பாத போது அந்த கேள்விகளை ஊடகங்களும் வந்து எழுப்புறதில்லை, ஊடகங்கள் அதை பிரதிபலிக்கிறதில்லை, அது மக்கள்கிட்ட போய் சேர்றதில்லை, மக்கள் அதை பேசுவதில்லை. அப்போ இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்கன்னா, பெர்செப்ஷன் வைஸ் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு அதை மேனேஜ் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட அதை பூதாகரமாக பெருசுபடுத்தி அதை காமிக்கிறாங்க. அதுதான் வந்து பேச்சு பொருளாக மாற்றுகிறார்கள்.